வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் என்ற நூலிலிருந்து செயல்பட்டழிந்தது என்ற பாடலுக்கான பொருளை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கந்தர் அலங்காரம் என்ற இந்த நூல் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த நூலில் நாம் பார்க்கக்கூடிய பாடல், அதாவது முருகனுடைய அருள் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவங்களுக்கு பிறவியை பற்றி எந்த ஒரு துயரும் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. முதல்ல பாடலை பார்க்கலாம், அதற்கப்புறம் அதற்கான பொருளை பார்க்கலாம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தன வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அப்போது சேல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். திருச்செந்தூரில் கழனிகள் இருக்குதான், வயல்கள் நிறைய இருக்குது. அந்த வயல்களுக்குள்ளே நிறைய மீன்கள் தெரியக்கூடிய காரணத்தினால அங்கே அந்த பயிர்கள், அந்த வயல் இருக்கும் இல்லையா, அந்த வயலெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதாவது அந்தளவுக்கு நல்ல வளமான நீர்நிலையை கொண்டதாக அந்த திருச்செந்தூர் இருக்கிறது. அந்த திருச்செந்தூர் வயல்களுக்குள்ள தண்ணீர் மிகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதிலிருந்த மீன்களினுடைய பாதிப்பால் பயிர்கள் அழிந்தன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல். செந்தூர் அப்படிங்கிறது இங்கே திருச்செந்தூரை குறிக்கக்கூடியது. செயல் என்றால் மீன். அந்த மீன் பட்டு அழிந்ததான் அந்த செந்தூரில் இருக்கிற வயலெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன குறிப்பிடுறாங்கன்னு பாருங்களேன். தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். கடம்பு அப்படிங்கிறது கடம்ப மரம். அந்த கடம்ப மரத்தினுடைய அந்த பூக்களைத்தான் முருகன் கழுத்தில் அணிஞ்சிருப்பார். அப்போது அந்த எப்போவுமே அந்த பூங்கொடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மனம் அந்த முருகப்பெருமான் சூடி இருக்கக்கூடிய அந்த கடம்ப மலர் மேலே இருக்குமா. அதனால் அந்த முருகனை தங்களால் அடைய முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால அந்த பெண்களுடைய மனம் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த முருகனை எல்லாரும் விரும்புகிறாங்க, அவன் அழகன் இல்லையா. அப்போது அந்த பெண்களுக்கு அந்த முருகன் சூடி இருக்கக்கூடிய அந்த கடம்ப மலர் மேல் ஆசை அப்படிங்கிறத தெரிவிக்கும் விதமாக அந்த கடம்ப மலர் மேலே இருக்கக்கூடிய ஆசையினால் அந்த பெண்களுடைய மனம் அழிந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியே என்ன குறிப்பிடுறாங்கன்னு பாருங்களேன். வேலையும் சூரனும் வெற்பும். வேலை அப்படின்னா கடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சூரன் அப்படிங்கிறது சூரபத்மன். அடுத்து வெற்பு என்பது மலை, அதாவது கிரௌஞ்ச மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணுமே யாரால் அழிந்தது என்றால் அந்த மாமயிலோன், அந்த மயிலை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகனுடைய வேல்பட்டு கடல் வத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க. முருகனுடைய வேலால் கடல் வத்துச்சு. முருகன் தன்னுடைய வேலால் சூரபத்மாவை அழித்தார். கிரௌஞ்ச மலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மலையும் அழித்தார். அப்போ அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. வேலையும் சூரனும் வெற்பும் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தன. அப்போ பெரிய மயில் வாகனத்தையுடைய அந்த முருகப்பெருமானால் இந்த கடல் அழிந்தது, கிரௌஞ்ச மலை அழிந்தது, சூரபத்மன் அழிந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து குறிப்பிட்றாங்க பாருங்களேன். அவன் கால்பட்டு, அந்த முருகனுடைய கால் பட்டதுனால, அதாவது அருணகிரிநாதர் தன்னுடைய தலையில் முருகனுடைய கால் பட்டதாக குறிப்பிடுறார். என்னுடைய தலையின் மேலே அவனுடைய கால் பட்டதுனால அயன் கையெழுத்து அழிஞ்சிருச்சு. அயன் என்றால் பிரம்மா. பிரம்மாவைத்தான் நம்ம படைப்பு கடவுள்னு சொல்கிறோம். அவர் தான் நம்ம தலையெழுத்து எல்லாம் எழுதுறாரு, அந்த விதியெல்லாம் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பிரம்மாவுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அப்போ அந்த முருகனுடைய கால் பட்டதுனால அந்த பிரம்மா எழுதிய தலையெழுத்து கூட மாறிடுச்சு. அப்போது பொதுவாக யாருனாலையும் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த முருகனுடைய திருவடி, அவனுடைய கால், அந்த கால் என் தலைமையில பட்டதுனால பிரம்மா எழுதிய அந்த தலையெழுத்தே மாறி போயிடுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். அப்போது அந்த முருகனுடைய அருளை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவங்களுக்கு எந்த விதமான பிறவி துயரமும் கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறார். இப்போ பாட்டினுடைய முழுமையான பொருளை பாருங்கள். அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய வயல்கள், அங்கு அந்த நீந்தக்கூடிய வயல்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நீர் மூலமாக இருக்கக்கூடிய அந்த மீன்களால் அந்த வயல் அழிந்தது.
அதுக்கப்புறம் பெண்களுடைய மனம் அந்த முருகன் சூடியிருக்கக்கூடிய கடம்ப மாலையை பார்த்ததனால் அழிந்தது. முருகனுடைய வேலால் அந்த கடலும் சூரனும் அப்புறம் கிரௌஞ்ச மலையும் அழிந்தனன்னு குறிப்பிட்றாங்க. முருகனுடைய கால் பட்டதுனால பிரம்மா எழுதிய தலையெழுத்தே மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த முருகனுக்கு உண்டு. அப்போ முருகனை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. நன்றி.